நீங்கள் ஓவராக கைதட்டி என்னையும் சிக்கலில் மாட்டி விட்டுறாதீங்க. நேர்மை இல்லாதவர்களுக்கு சவுக்கடி கிடைக்கும். உங்களை சவுக்கால் அடிக்காம வேற என்னடா செய்யறதுன்னு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நேர்மை இல்லாதவர்களுக்கு எங்கிருந்தாவது சவுக்கடி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நல்லா இருக்காங்க. ஏடிஎம்கே வேட்டி கட்டியிருக்காரு, பெரிய ஆளுன்னு தெரியுது, யாருன்னு தெரியல. அப்போ கேன்டீன் இருக்கு வைகை எக்ஸ்பிரஸில், வாங்கி திங்க காசு இல்லை. அந்த நிலைமையில் போயிட்டுருக்கேன் நான். ஏதோ வடைய கிடையே தின்னுபிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். திடீர்னு ஒரு குரூப் ஏறிச்சு, ஒரு அரசியல் குரூப்பு. ஏடிஎம்கே வேட்டி கட்டின ஒருத்தர், ஒரு 15 பேர். அவர் எல்லாரும் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு வழி அனுப்புனாங்க. அவர் எனக்கு முன்னால் உட்காந்துருந்தார். உட்காந்து திடீர்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க. உடனே அவர் சாப்பாட்டில் ஒரு 2 பாக்கெட் எடுத்து எனக்கும் என் கூட வந்தவருக்கும் கொடுத்து, மட்டன் சுக்கா, எலுமிச்சம்பழ சாதம். பசியோடு இருக்கப்போ இப்படி இருந்திருக்காங்க. அவர் கொடுக்குறாரு. எனக்கு அவர் யாருன்னே தெரியல. என்னடா நமக்கு வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு. வணக்கங்க, நல்லா இருக்கேங்க. ஏடிஎம்கே வேட்டி கட்டியிருக்காரு, பெரிய ஆளுன்னு தெரியுது, யாருன்னு தெரியல. வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருக்கான்னு வேற கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. பக்கத்தில் இருக்கவனை கேட்டேன், யாரா அவர் அப்படின்னு. எனக்கும் தெரியலங்க. நீங்கள் தானடா வாங்கி தின்ன, நீங்கள் தின்னீங்க, அப்புறம் நான் திங்காமல் நீங்கள் யாருன்னு தெரியாமல் வாங்கி சாப்பிட்றீங்களே. மெய்யழகனை விட ரொம்ப கேவலமான நிலைமையில் இருந்தேன் நான். யாருங்கன்னு கேட்கவும் சங்கட்டமாக இருக்குது. பெரிய ஆள் திடீர்னு எங்கே இறங்குறாரு, அரியலூரில் இறங்கினார். இறங்குறப்ப கேட்டேன் அந்த பின்னால் வர்றவர்கிட்ட, ஐயா யாருங்க அப்படின்னு. தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம்னார். அப்படியா, நல்ல வேலை, அவராக எனக்கு சாப்பாடு போட்டார். யாருன்னே தெரியாமல் அவர்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் அது என்ன சாப்பாடுன்னு தெரியல. அந்த அன்பால் கொடுத்தப்ப ஒரு நாகரிகத்துக்காக அதை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அந்த நேரத்தில் அவரை நீங்கள் யாருன்னு கேட்டிருந்தா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் கேட்காம அண்ணே வணக்கண்ணேன்னு 3 தடவை சொல்லி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுனேன்ட்டு கை கொடுத்து அனுப்புனேன். அதை அவர் வீட்டு விசேஷத்துக்கு போகிறப்ப சொன்னேன், பரவாயில்ல யாருன்னே தெரியாமல் வாங்கி சாப்பிட்டீங்கன்றத இப்போவாவது சொன்னீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னார். உண்மையிலே மனசை நல்லா வச்சுக்கணும்னு சொன்னது திருவள்ளுவரை தவிர வேற யாரும் கிடையாது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனசை சுத்தமாக வச்சுக்க, உன்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னார். நான் ஒரு கதை கூட இப்போ அண்மையில் சொன்னேன். ஒரு இடத்துல ஒரு அரண்மனை வாசலில் ஒருத்தன் கதவுல முதுகு சொறினான். உடனே ராஜா பார்த்துட்டு, யாரெங்கே அரண்மனை கதவிலே முதுகு சொறிந்து கொண்டிருக்கிறான், அழைத்து வா அவனை அப்படின்னு அவன் வந்துட்டான். ராஜா, என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவதா? யாரடா நீ? ராஜா, எனக்கு ரொம்ப நாளாக முதுகில் நடுமுதுகில் அழுக்குங்க, என் கையால் சொரிய முடியலைங்க, முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல, அரிப்பு தாங்க முடியல, உங்கள் அரண்மனை கதவு தான் சொரப்பாக இருந்துச்சு, அதனால சொரிஞ்சேன் அப்படின்னோன்னே, உன் உண்மையை மெச்சுகிறேன், இவனை உடனே அழைத்து சென்று பன்னீரில் குளிப்பாட்டி ஒரு அரண்மனை கொடுத்து இவனை அரசனாக்குங்கள் அப்படின்னு. அவன் என்னடா முதுகு சொரிஞ்சதுக்கு ராஜா வாக்கிட்டார அப்படின்ட்டு அவன் சந்தோஷத்தில் மிதக்குறான். இதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் வந்தேன். நம்மளும் முதுகு சொரிஞ்சா நமக்கு அரண்மனை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒருத்தன் ஒரு கதவுலையும் இன்னொருத்தன் இன்னொரு கதவுலையும் இப்படியே சொரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான். யார் எங்கே இருவர் என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவது, அழைத்து வாருங்கள் அப்படின்னு ராஜாவே நடுமுதுகில் அவன் சொன்ன அதே வசனத்தை சொல்லியிருக்காங்க. நடுமுதுகில் ரொம்ப நாளாக அழுக்கு, அரிப்பு தாங்க முடியல, எங்கள் கையால் சொரிய முடியல, அதனால தான் நாங்கள் அரண்மனை கதவுல சொரிஞ்சோம். ராஜா சொன்னார், இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ஆளுக்கு 100 சவுக்கடிகளை கொடுங்கள் அப்படின்னார். ராஜா, அவனும் இதே தானே செஞ்சான், அவனுக்கு அரண்மனை கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் சவுக்கடி கொடுக்குறீங்க? அதுக்கு அவன் சொன்னான், ராஜா சொல்கிறாரு, டேய் அவன் தாண்டா உண்மையானவன், நீங்கள் நேர்மை இல்லாதவங்க, உண்மை இல்லாதவங்க. நீங்கள் உண்மையிலே உங்கள் முதுகை அரிச்சிருந்தா ஓ முதுகை அவன் சொரிஞ்சு விட்டுருக்கலாம், அவன் முதுகை நீ சொரிஞ்சிருக்கலாம்ல.
அப்ப 2 பேரும் இந்த விவரம் தெரியாம அரண்மனை கதவுல சொரியிறீங்கன்னா உங்களை சவுக்கால் அடிக்காம வேற என்னடா செய்யறதுன்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நேர்மை இல்லாதவர்களுக்கு எங்கிருந்தாவது சவுக்கடி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நீங்க ஓவரா கைதட்டி என்னைய சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. நேர்மை இல்லாதவர்களுக்கு சவுக்கடி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையோட நீதி. அவ்வளவுதான், வேற ஒன்றும் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு காலம் எவ்வளவு அழகான காலம்யா. இந்த செய்தியோட நான் முடிச்சிடுறேன். விவேகானந்தருடைய பாறையும் திருக்குறளின் சிலைக்கும் இன்று கண்ணாடி பாலம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த 133 அடி திருவள்ளுவர் சிலை உருவாகி 25 வருஷம் ஆகுது. விவேகானந்தருடைய கருத்துக்கும் வள்ளுவர் கருத்துக்கும் கண்ணாடி பாலம் இன்னைக்கு சேர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் பொருள். டி.எம். கிருஷ்ணான் ஒரு அருமையான கர்நாடக சங்கீத பாடகர், எல்லாத்துக்கும் தெரியும். அவர் 10 வருஷமா திருவையாறு ஆராதனையில் பாடல. ஏன்? ஒரு பாட்டு பாடினதுக்கு தான். கர்நாடக சங்கீதத்தில் பெரியாரை பற்றி பாடும்போது என்ன கம்பீரமா இருக்கு பாரு. நான் பாடுவேன், என் சுதந்திரத்தை யாரும் தடுக்க முடியாதுன்னு. அந்த சங்கீத அகாடமியில் யாழ்ப்பாண தமிழர்கள் நெய்து கொடுத்த லுங்கியை அணிந்து கொண்டு வந்து கர்நாடக சங்கீத கச்சேரியில் உட்கார்ந்து பாடினாரியா அந்த டி.எம். கிருஷ்ணாங்கிற பாடகர். இன்னைக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? அங்கிருந்து இந்த பக்கம் நோக்கி வந்துகிட்டு இருக்கு, பகுத்தறிவை நோக்கி அவர்கள் பயணம் வந்து கொண்டிருக்கிறது. பகுத்தறிவுவாதிகள் இன்று ஆன்மீகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இது 2 சந்திக்கணும். இவை 2 மனிதம் என்ற புள்ளியில் சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதை நான் ஆசைப்படல. தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய 100ஆண்டு இந்த ஆண்டு. அவர்தான் தந்தை பெரியாரும் அவரும் ஒன்றாக பல மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த குங்குமத்தை தந்தை பெரியார் நெத்தியில் பூசிக்கொண்டார். அப்போது எல்லாரும் கேட்டாங்க, நீங்க எப்படி விபூதி பூசலான்ட்டு. என் நண்பன் குன்றக்குடி அடிகளார் கொடுத்த அந்த விபூதியை பூசிக்கொள்வது எனக்கு பெருமை. இது ஆன்மீகத்தை நேசிப்பதற்காக அல்ல, அவரும் நானும் நண்பர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தந்தை பெரியார் சொன்னார்ல. அதுதான் இன்னைக்கு இந்த சிந்தனை இந்த நாட்டுக்கு தேவையா வேணாமா? அருமையா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலருடைய அந்த மந்திரத்தை ரொம்ப அழகா சொன்னார். அந்த மந்திரத்தினுடைய ஒரு வார்த்தையை திரைப்பட பாடல் என்ன அழகா சொன்னுச்சு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவர் 2 பேருக்கும் இன்று கண்ணாடி பாலத்தை இணைத்து கொடுத்திருக்கிற தமிழக அரசுக்கு தமிழ்நாடே என்று பாராட்டு தெரிவிக்கக்கூடிய காலம் யாது? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான். இந்த நான் உலகத்தை படைச்ச கடவுள் செத்துருப்போம் அப்படின்னார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான். கவிஞர் வாலி எழுதின பாட்டு ஜெயந்தாக்கு தெரியும். இறைவன் ஒருவன், இறைவன் உலகத்தை படைத்தானா? ஏழ்மையை அவன்தான் படைத்தானா? ஏழையை படைத்தவன் இறைவன் என்றால் இறைவன் என்பது எதற்காக? பொன்னகை அணிந்த மாளிகைகள், புன்னகை மறந்த மண்குடிசை, பசிவர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள், இருவேர் உலகம் இதுவென்றால் இறைவன் என்பவன் எதற்காக? யாரு? வாலி. இதே தான் வள்ளுவன் சொன்னான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். பாரதி. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். இலக்கியம், திரைப்பட பாடல் எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க. 2ல் இன்னைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எது? டாக்டர் சொன்னார். திரைப்படம் 1931 தொடங்கி இன்னைக்கு 2024. ஆனால் இலக்கியம், அதுக்கு அருமையான இசை கிடையாது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடல, இளையராஜா மியூசிக் போடல, எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக் போடல, எம்ஜிஆர் நடிக்கல, சிவாஜி கணேசன் நடிக்கல, சரோஜா தேவி பாடல, நயன்தாரா பாடல, இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அஜித் பாடல, ரஜினி ஐயா பாடல.
ஆனால் இலக்கியம் 3000 ஆண்டுகளுக்கு முன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் என்ற 1330 திருக்குறள் 3000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திரைப்பட பாடல் கேட்டு ரசிக்கலாம், வாழ்க்கைக்கு வழிகாட்டலாம். ஆனால் திரைப்படம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே மனிதனுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது இலக்கியம்தான், இலக்கிய வளம்தான். அந்த இலக்கியத்தை நீங்கள் நேசிக்கணும். அந்த இலக்கியம்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்று சொல்லி நல்ல இலக்கியங்களை படைத்த அந்த இலக்கியவாதிகளின் புத்தகங்களை நீங்கள் வாங்குங்கள், படியுங்கள், படித்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த 48வது புத்தக கண்காட்சியில் எங்களுடைய பட்டிமன்றத்தை இவ்வளவு அருமையாக ரசித்து கேட்ட எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.